பண்ணுவோம்னா என்ன பண்ணுவோம்? காசும் நேரமும் செலவு பண்ணி பீச்சுக்கு போவோம், இல்ல பார்க் போவோம், சினிமாக்கு போவோம். ஆனா இது எதுவுமே இல்லாம வீட்லயே சோஃபால கால் மேல கால் போட்டு உட்காந்து செலிபிரிட்டியோட ஆட்டம் ஆடணும்னா என்ன பண்ணும்? ஜீன்ஸ் பார்க்கணும். சோ ஜீன்ஸ் பார்க்கறதுக்கு நீங்க ரெடி, விளையாடுறதுக்கு நாங்களும் ரெடி. செலிபிரிட்டி ரெடி. மீனா பொண்ணு மாசியில் போட்டா மாறா பொண்ணு దొంగ ఇడికనిచి రొమ్మ తరుమో. டூ குழந்தைங்க, கன்ஃபியூஷன் குழந்தைங்க. இல்லனாலே இது கன்ஃபியூஷன் ரவுண்ட். இதுல வேற ரெண்டு பேரை வச்சு இன்னும் கன்ஃபியூஸ் பண்றீங்க. வாட் இஸ் திஸ் சுமா? நீங்க மிஸ் மேட்ச் பண்ணி வீட்ல எல்லாம் குழப்பம் பண்ண போறீங்க. அப்பா என்ன பண்ணிச்சிடுங்க? நீ அம்மா மாதிரியா அப்பா மாதிரியா? யார் மாதிரி இருப்ப நீ? என் மாதிரியா? ஐயோ. ஓ டைம் பாம்ப். ஐயோ. Renji, you're for the time bomb. Because you're a time bomb. ஆமா. இந்த செலிபிரிட்டி யாருன்னு நீங்க கெஸ் பண்ணணும் இப்போ. இது இவ்ளோ சின்ன குழந்தையா இருக்கே, ரொம்ப டூ மச். பாருங்க பாருங்க, ரொம்ப கன்ஃபியூசிங்கான ரவுண்ட் அப்பா இது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் இவங்களை சைல்ட் ஆர்டிஸ்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. தெலுங்குல சீதாராமைய காரி மனவராலு இந்த சினிமால ஹீரோயினா இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா இப்படி ஏகப்பட்ட லாங்குவேஜஸ்ல சூப்பர் ஸ்டார்ஸ் கூட எல்லாம் நடிச்சிருக்கிற லீடிங் வெர்சடைல் ஆக்ட்ரஸ் மீனா மேடம் இன்னைக்கு விளையாட போறாங்க ஜீன்ஸ். சோ லெட்ஸ் வெல்கம் மீனா மேடம். மீனா பொண்ணு மாசியில் போட்டா மாறா பொண்ணு. ஐயா கண்ணு கோமரிய பார்த்தா கெஞ்சும் கண்ணு. கொய்யா கண்ணு குளிருக்கு அணைக்கணும் ஒண்ணு கொண்ணு. ஊராம் பொண்ணு நான் ஊராம் பொண்ணு மஞ்சத்தாளி கொடுத்தா மாமன் பொண்ணு. மீனா மேடம் வெல்கம் டு ஜீன்ஸ். Thank you. அப்படி எப்படி இருக்கீங்க நான் கேட்கல, ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கீங்க. சைல்ட் ஆர்டிஸ்ட் உங்களை நிறைய படத்துல பாத்திருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு சைல்டு, ஆனா உங்க ஃபேஸ் இப்பவுமே சைல்டு மாதிரி தான் இருக்கு. Thank you. அப்படி எப்படி மெயின்டைன் பண்றீங்க நீங்க? தெரியலங்க, அதெல்லாம் ஆண்டவன் அருள். நான் என்ன சொல்றது? எனக்கு கூட கொஞ்சம் அருள் கொடுங்க. நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வி கேக்குறாங்க, பட் அதுக்கு என்ன ஆன்சர் சொல்றதுன்னு உண்மையிலே தெரியல. ஆனா நான் நினைக்கிறேன் மெயினா உங்க கிளாமர் ரீசன் ஜீன்ஸ். பேரண்ட்ஸ் கொடுத்திருக்க அந்த ஜீன்ஸ் 100%. சோ நீங்க யார் மாதிரி? அப்பா மாதிரியா அம்மா மாதிரியா? ரெண்டு பேர் மாதிரியும், கொஞ்சம் கொஞ்சம் அம்மா மாதிரி, பட் மோஸ்ட்லி அப்பா மாதிரி. லுக்ஸ் வைஸ்ல எல்லாம் வந்து ஜாஸ்தி. நீங்க எப்போது கம்பேர் பண்ணி பாத்திருக்கீங்களா? கண் அப்பா மாதிரியா, மூக்கு அம்மா மாதிரியா, அப்படி எல்லாம் கொஞ்சம் டீடைலா பாத்திருக்கீங்களா? இல்ல, நான் இது பாக்கல. இந்த ஷோக்கு அப்புறம் நீங்க போய் பாப்பீங்க பாருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது வந்து இவங்க குழந்தை யாரு, அவங்க குழந்தை, எனக்கு பயமா இருக்கு. நான் ஏதாவது சொல்லி நீங்க மிஸ் மேட்ச் பண்ணி வீட்ல எல்லாம் குழப்பம் பண்ண போறீங்க. இல்ல நீங்க ரொம்ப நல்லா விளையாடுங்க. ஓகே. இந்த காசு எல்லாம் ஓகே உங்களுக்காக நாங்க ரெடியா வச்சிருக்கோம். வாவ். அட்வான்ஸா நாங்க ஒரு 1 lakh உங்களுக்கு கொடுக்கிறோம். வாவ், thank you. இதுல 4 ரவுண்ட் இருக்கு. முதல் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. நம்ம முதல் ரவுண்ட் அசல் டு அசல். அசல் டு அசல்னா சேம் டு சேம். ஓகே. சோ பேரண்ட்ஸ் மாதிரியே குழந்தைங்க, குழந்தைங்க மாதிரியே பேரண்ட்ஸ். ஓகே. நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே. யாரோட கிட் யாருன்னு நீங்க கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுக்கணும். கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா 20,000 உங்களுக்கு கொடுத்துடுவேன். இல்லாட்டி நீங்க 10,000 எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துடணும். ஓஹோ. ஆமா. இந்த விஷயம் கூட புதுசா இருக்கே, எனக்கு தெரியவே இல்ல. நாங்க அதான் அப்படியே பிளான் பண்ணி உங்ககிட்ட இருந்து இப்ப கேட்டா கொஞ்சம் மோசமா இருக்கு இல்லையா, அதனால நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு 1 lakh. ஆமா. என்னடா இவ்ளோ பெரிய மனசு, நாங்க ரொம்ப கிளவர். ரொம்ப கிளவர், ஒத்துக்கிறேன். ரொம்ப கிளவர். சோ ஃபர்ஸ்ட் அசல் டு அசல் ரவுண்ட்ல கூப்பிடுறேன் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். ஓகே, சோ இந்த பக்கம் பேரண்ட்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் குழந்தைங்க இருக்காங்க. 3 பேரண்ட்ஸ் அண்ட் 5 குழந்தைங்க. எனக்கு புரியல. யாருக்காவது 2 குழந்தைங்க இருக்காங்களா? இல்ல,
2 குழந்தைங்க கன்ஃபியூஷன் குழந்தைங்க. இல்லனாலே இது கன்ஃபியூஷன் ரவுண்ட். இதுல வேற 2 பேரை வச்சு இன்னும் கன்ஃபியூஸ் பண்றீங்க. வாட் இஸ் திஸ் சுமா? சோ A பேரண்ட், B பேரண்ட், C பேரண்ட், இவங்கல இருந்து ஒரு பேரண்ட் செலக்ட் பண்ணுங்க. அந்த எல்இடி பார்க்கலாம். சோ A ஆ B ஆ C ஆ சொல்லுங்க. B. B. ஓகே, பேரண்ட் B. ஓகே, சோ பேரண்ட் B இவங்க பக்கத்துல இப்போ ஒவ்வொரு குழந்தையும் வச்சு பார்க்கலாம். ஓகே. சைல்டு 1. ஓகே, நீங்க பாருங்க இவங்களுக்கு ஏதாவது மேட்ச் இருக்கா? கொஞ்சம் லுக்ஸ் வைஸ், பாடி லாங்குவேஜ், இல்லாட்டி கண்ணு, மூக்கு, ஹேர் டெக்ஸ்சர் இல்ல. ஓகே, சைல்டு 2. சார் நிறையவே எக்ஸ்பிரஷன்ஸ் கமலஹாசன் சார் மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க. சார். ஓகே, அடுத்தது குழந்தை 3. குட்டி பையன். இங்க நிறைய ஒற்றுமைகள் தெரியுது. ஆமா, ஆப்ஷன்ல வெச்சுக்கலாம். ஆப்ஷன்ல அப்படி ஆப்ஷன் வேற இருக்கு. ஆப்ஷன் 3 ல ஆப்ஷன் 3 ஸ்டாண்ட் பை. ஓகே, யூ ஆர் அண்டர் வெயிட்டிங் லிஸ்ட், ஸ்டாண்ட் பை. ஓகே. ஓகே, சைல்டு 4. சார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நினைக்கிறேன் நான். எல்லாத்துக்குமே சாஃப்ட்டா தலையாட்டிட்டே இருக்காங்க. ஓகே, இவங்க ஸ்டாண்ட் பைல இருக்கட்டும். ஓகே, 3 and 4 நீங்க ஸ்டாண்ட் பைல இருக்கீங்க. ஸ்டாண்ட் பைனா என்ன தெரியுமா? வெயிட்டிங் லிஸ்ட். உங்க பக்கத்துல ஸ்டாண்ட் இருக்குன்னு. ஓகே, சைல்டு 5. ஆ 3 and 4 மேல தான் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு இல்லையா? சோ மறுபடியும் 3 and 4 பார்க்கலாமா? 3 ஆ 4 ஆ சொல்லுங்க. சைல்டு 3 தான் ரொம்ப ரிசம்பிளன்ஸ் நிறைய இருக்கு. கண்ணு இங்க எவ்வளவு தப்பா சொல்லிட்டா பயமா இருக்குங்க. ஒண்ணுமே ஆகாது, இது கேம் தானே. நோ ப்ராப்ளம், கேம். தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. ஃப்ரீஸ் பண்ணலாமா? ஃப்ரீஸ் பண்ணலாமா? கரெக்ட்டா இருந்தா 20,000 இல்லாட்டி 10,000 நீங்க கொடுக்க போறீங்க. ஓகே, பார்க்கலாம் கரெக்ட்டா ராங்கா. ஹாய் மீனா மேம். ஹலோ. ஹாய். கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. அப்பா நல்ல எப்படி முடிஞ்சது? கண்டுபிடிச்ச. இல்ல நீங்க நல்ல வேலை பண்ணீங்க, ஃபர்ஸ்டே ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இல்லாட்டி அவனை இன்னும் கொஞ்சம் நேரம் வெச்சோம்னா அப்பா அப்படின்னு கூப்பிடுவான். முடிஞ்சிரும் எங்களோட கேம். என் பையன் பேரு அர்ஜித். அவனே சொல்லுவானே. பேர் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? அம்மா மாதிரி நினைக்கிறேன். பாருங்க. நீ அம்மா மாதிரியா அப்பா மாதிரியா? யார் மாதிரி இருப்ப நீ? என் மாதிரியா? ஐயோ, ஏன் மாதிரினா நீ ஏன் மாதிரி ஜாலியா இருப்ப, அதானே? ஓகே, தேங்க்யூ சார். நீங்க கிளம்புங்க, சீக்கிரமா கிளம்புங்க நீங்க. ஓகே, சோ நீங்க ஜெயிச்சிட்டீங்க 20,000 rupees. இன்ட்ரோடக்ஷன் எப்படி நடந்ததோ ஃபிலிம்ஸ்ல, அது மாதிரி தான் இதுல கூட சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், ஃபர்ஸ்ட் கரெக்ட் மேட்ச். சோ A ஆ C ஆ? நெக்ஸ்ட் பேரண்ட் யாரு? A. சைல்டு 1. இங்க ஏதாவது மேட்ச் தெரியுதா? இல்ல. ஓகே, சைல்டு 2. சைல்டு 2 கொஞ்சம் இருக்கா? ஐயோ அப்பா, என்னமோ எக்ஸ்பிரஷன். என்ன எக்ஸ்பிரஷன்? கரெக்டா சொன்னேனா இல்ல தப்பா சொன்னேனா புரியலையே. அந்த எக்ஸ்பிரஷனுக்கு மீனிங். பிலிம்ஸ்ல ஆக்டிங்னா நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வெளியே தெரியணும். ஆமா. ஆனா எங்க ஜீன்ஸ்ல ஆக்டிங்னா எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே உள்ளதான். நத்திங் டு பி சீன் ஆன் தி ஃபேஸ், எல்லாமே உள்ள. நாளைக்கு சினிமாக்கு வரும்போது எல்லாரும் ரொம்ப அவஸ்தைப்படுவீங்க. சைல்டு 4. ஆஹா, பாத்தீங்களா, ஒரு எக்ஸ்பிரஷன் கூட ஃபேஸ் மேல தெரியல. சைல்டு 5 கூட பார்க்கலாம். சைல்டு 5 இங்க கொஞ்சம் சிரிப்பு, கண்ணு, மூக்கு ஏதாவது பாருங்க. இயர்ஸ் கொஞ்சம் மேட்ச் ஆகுதே. இயர்ஸ் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஓகே, நான் நார்மலி கண்ணை தான் ஜாஸ்தி பாப்பேன். பல்லு பாருங்க எவ்வளவு மேட்சிங்கா இருக்கு. இது குட்டி பல்லு, அது கொஞ்சம் பெருசு.
அவ்வளவுதான். பாவம் அவங்களுக்கு பல்லெல்லாம் விழுந்து இப்பதான் முளைக்குது. ஆமா. 5 கொஞ்சம் ஸ்டாண்ட் பைல இருக்கட்டுமே. ஓகே, சோ மறுபடியும் child 2 பார்க்கலாம். child 2 என்ன உங்களுக்கு ஸ்ட்ரைக்கிங்கா ரிசம்பிளன்ஸ் தெரியுது? இல்ல கண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா இல்ல எனக்கு புரியல. சோ இந்த பேரண்ட் ரொம்ப கன்ஃபியூஷன் பேரண்ட். சொல்லுங்க 5 2 யாரு யோசிச்சீங்களா? 20,000 இல்லாட்டி 10,000 எனக்கு ரிட்டர்ன். அது பரவாயில்ல, எனக்கு அது பிரச்சனை நீங்க குடும்ப பிரச்சனையை பத்தி யோசிக்கிறீங்களா? ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. 5 2 no subdue acting, no no 5 freeze பண்ணலாமா? ஓகே freeze. கரெக்ட்டா ரைட்டா? கரெக்ட்டா ராங்கா? மேம் நாங்கள் ரொம்ப உங்களோட ஃபேனு. எனக்கு ஒரே ஒரு விஷயம், ரஜினி அவரோட சினிமாவில் நீங்கள் ஒரு வசனம் சொல்வீங்களே, இறுக்கி அணைச்சி ஒரு உம்மா தருவோம், அது ஒரு தடவை சொல்லுங்க. ரொம்ப அதை நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். ஓகே, அது தயவு செஞ்சு இப்போ கேட்டுறாதீங்க. அவங்க டயலாக் மட்டும் தான் கேக்குறாங்க. டயலாக் மட்டும் தான் கேட்குறோம். அவர் ரொம்ப இன்னசென்ட்டாக போய் அது பண்ணுவார். நாங்கள் ரொம்ப அதில் அந்த முத்தா நீங்கள் சொல்லி ரொம்ப ரசித்து அந்த படத்தை நாங்கள்லாம் எவ்வளோ தூரம் கவுண்ட்லெஸ்ஸாக பார்த்துருக்கோம். அந்த தடவை உங்களோட ரொம்ப ஃபேன் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அந்த இதை ஒரு தடவை சொல்லுங்க. சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லணும். நான் இவ்வளவு கரெக்டா சொன்னதுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆனேன். நீங்க தான் எனக்கு ஏதாவது பண்ணணும், ஏதாவது சொல்லணும், ஏதாவது செய்யணும். என்னங்க நீங்க? இல்ல அவங்க டயலாக் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீங்க டான்ஸ் பண்ண போறீங்க. நீங்க பண்ண மாட்டீங்களா? டான்ஸ் பண்ண. ஓகே, பாத்தீங்களா? ஓகே ரெடி. முத்த దొంగ ఇరికనిచి రొమ్మ తరుమో. ரொம்ப தேங்க்ஸ் மேம். அந்த படம் தமிழ்ல சூப்பர் டூப்பர் ஹிட், தெலுங்குல சூப்பர் டூப்பர் ஹிட், ஜப்பான்ல கூட சூப்பர் டூப்பர் ஹிட். தெரியுமா உங்களுக்கு? அங்க ஜப்பான்ல நிறைய பேர் ஃபேன்ஸ் மீனா மேடம்க்கும் ரஜினி சாருக்கும். சூப்பர் ஹிட் ஆன படம். சோ ரொம்ப தேங்க்ஸ். அந்த டயலாக் இங்க சொல்ல வச்சீங்க. இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட். இது எப்படி தெரியுமா? பிபி அப்படியே ஏத்தி அப்படி அப்புறம் மெதுவா கொண்டு வந்து திருப்பியும் ஏத்தி இப்போ மறுபடியும் அந்த 2 பேரும் முடிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஐயோ, ஒரு ரோலர் கோஸ்டர் ஏறின மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா. ஓகே, ஆப்ஷன் சி child 1. child 2. அம்மோ, இந்த பொண்ணு ரொம்ப கன்ஃபியூஷன் இல்ல? அந்த பேரண்ட் கிட்ட இப்படியே சொன்னா, நான் நினைச்சேன் இவதான் குழந்தைன்னு நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா நீங்க ஃபீச்சர்ஸை வச்சு விளையாடுனீங்க, அதனால கரெக்டா இருக்கு. பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப குழப்பம். இவ எல்லார்கிட்டயும் சிரிக்கிறா, யாரோட போட்டோ வந்தாலும் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறா. குட் ட்ரெயின்டு, வெல் ட்ரெயின்டு. ஓகே, அப்போ child 4. child 2 இன்னொரு வாட்டி காமி. child 2. அந்த ஃபர்ஸ்ட் பையன் ஒரு வாட்டி நார்மலி அம்மா மாதிரி இருப்பாங்கன்னு வாங்க. ஐயோ, எனக்கு இது இப்போ லாஸ்ட் ரவுண்ட் அவ்வளவுதான் நினைக்கிறேன். 1 or 2 or 4? I'll go with 2. child 2. ஷுவரா? கன்ஃபார்மா? ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. கன்ஃபார்மா? 1. ஓகே, child 1. ஃப்ரீஸ். கரெக்டா ராங்கா?
சோ ஃபர்ஸ்ட் ராங். ஆமாங்க ஃபர்ஸ்ட் டைம் ராங். time wrong. அது ரொம்ப பாக்க கன்ஃபியூஸ் ஆயிடுது. ரொம்ப உன்னிப்பா பார்த்தா கரெக்ட்டா தெரியும்னுவாங்க. ஆமா. ஒரு 10,000 கொடுத்துட்டு எல்லாமே எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு 10,000 மட்டும் போதும். ஓகே, உங்களோட குழந்தைய கூப்பிடுங்க. நீங்க கொஞ்சம் கூப்பிடுங்க. அஷிதா. உங்க பேரு? அனுப்ரதா. உங்க மூவிஸ் நிறைய பார்த்திருக்கேன் நானு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தேங்க்யூங்க. இவ ரொம்ப பெரிய ஃபேன், உங்க ஃபேன் அவ. I'm really sorry, தப்பா சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன், பட் தப்பா போச்சு. ஓகே, thank you. என்னம்மா கன்ஃபியூஷன் கிட்ஸ், தேங்க்ஸ் வந்ததுக்கு. கன்ஃபியூஸ் பண்ணாங்க இல்லையா? ஓகே, thank you and bye bye. Thank you. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சது. இப்போ உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் 1,30,000. மீனா மேடம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ செகண்ட் ரவுண்ட்ல கூட நீங்க 60,000 ஜெயிச்சிடலாம். ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஜீன்ஸ்ல நம்ம செகண்ட் ரவுண்ட் கெஸ் இல்ல மிஸ். இந்த ரவுண்ட்ல பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் எல்லாம் லைவ்ல கிடையாது, போட்டோ காமிக்கும். ஓகே. சோ போட்டோவை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் செலிபிரிட்டிஸ். ஓகே, சோ இதுல 5 கேட்டகரிஸ் இருக்கு. செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி சிப்லிங்ஸ் அண்ட் ஆட் மேன் அவுட். இதுல 3 கேட்டகரி செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலிபிரிட்டி சைல்ட்ஹுட். இந்த செலிபிரிட்டி யாருன்னு நீங்க கெஸ் பண்ணணும். இப்போ இது இவ்ளோ சின்ன குழந்தையா இருக்கே, ரொம்ப டூ மச். பாருங்க நாங்க ஆப்ஷன்ஸ் கூட கொடுக்க போறோம். ஓ அப்படியா? ஆமா, இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். ஐ நோ. சோ ஆப்ஷன் ஏ, வேலையில்லா பட்டதாரி. ஓகே. மிஸ்டர் தனுஷ். தனுஷோட பையனை பாத்திருக்கீங்களா நீங்க? தனுஷோட பையன் பார்த்தேன். லிங்கா பார்த்திருக்கேன். ஸோ யூஸ்வலி இருக்கும் இல்லையா அந்த சிமிலாரிட்டிஸ். நம்ம சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ், நம்ம குழந்தைங்களோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் வச்சு பார்த்தா கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் தெரியும். அப்படி ஏதாவது உங்களுக்கு இங்க தெரியுதா? ஆப்ஷன் பி, மிஸ்டர் விஜய். ஓகே. நீங்க ஒரு சாங் பண்ணிருக்கீங்க இல்லையா இவங்க கூட? ஆமா. அவங்க பர்சனாலிட்டி எப்படி? அமைதியான பர்சன் பட் அழுத்தமான ஒரு நபர். ஓகே. அண்ட் வெரி ப்ரொஃபஷனல் அண்ட் ரொம்ப டெடிகேட்டட் ஆஃப் சாங் இல்ல whatever மூவிஸ் or சாங்ஸ் எதுன்னு வந்தாலும் அதுல ஃபுல் 100% he gives. ஓகே, ஆப்ஷன் சி, மிஸ்டர் சிம்பு. சிம்பு இல்ல. சிம்பு இல்லையா? சிம்பு இல்ல. ஆப்ஷன் டி, விஷால் சண்டை கோடி. ஐயோ, ரொம்ப கன்ஃபியூசிங்கான ரவுண்ட் அப்பா இது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட்னு தோணுது. என்ன பண்ணலாம்? ஃப்ரீஸ் பண்ணிடலாமா? ஃப்ரீஸ் பண்ணலாம். ஓகே, ஆப்ஷன் பி ஃப்ரீஸ். ரைட்டா ராங்கா? Thank God. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சூப்பர் கோயிங், செகண்ட் ரவுண்ட் கூட சூப்பர் கோயிங். ஓகே. இப்போ செகண்ட் ரவுண்ட்ல நம்ம இன்னொரு கேட்டகரி செலக்ட் பண்ணோம். ஓகே. செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி சிப்லிங்ஸ் அண்ட் ஆட் மேன் அவுட். I'll go for celebrity siblings. மிஸ் யூனிவர்ஸ். ஏன்னா அது ஹிந்தி எல்லாம் கூட இருக்கா? சுஷ்மிதா சேனா, இன்டர்நேஷனல் மைக்கேல் ஜாக்சன் எல்லாருமே வருவாங்க. அது சரி. ஓஹோ, இந்த விஷயம் எனக்கு தெரியலையே. சோ சுஷ்மிதா சேன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க மிஸ் யூனிவர்ஸ் டைட்டில் ஜெயிச்சிட்டாங்க. இவங்க பிரதர் யாரு ஐடென்டிஃபை பண்ணணும் நீங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ. இவங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸ் மேட்சிங்கா இருக்கா? I don't think so. அவங்க பேர் என்ன? அது நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி. எல்லாருக்கும் சொன்னீங்க விஜய், தனுஷ், சிம்பு. இவங்களுக்குலாம் பேர் இல்லையா? இவங்க பேரு மிஸ்டர் பி. இவங்க கண்ணு நல்ல பெருசா இருக்கு, அவங்க கண்ணு எல்லாம் கொஞ்சம் சின்னதா இருக்கு. சன்லைட் அடிச்சு அப்படி இருக்கு. ஆப்ஷன் சி. இவர்தான் இருக்குமோ? ஸ்டாண்ட் பைல இருக்கு. டி காமிங்க. ஆப்ஷன் டி. ஐயோ, இது சுஷ்மிதா சேனோட பிரதர் பேர் ராஜீவ். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது யாருன்னு. நீங்க இப்ப ஃபீச்சர்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணும். ரொம்ப ஸ்மார்ட் நீங்க இந்த ரவுண்ட்.
என்ன சொல்றீங்க? ஸ்மைல் பாத்தீங்களா இங்க? ஆமா, ஸ்மைல் பார்த்தா டி கொஞ்சம் மேட்ச் ஆகுது. சோ ஆப்ஷன் சி அண்ட் டி ல கொஞ்சம் டவுட்டா இருக்கு இல்லையா? ஆமா. No, I think D is Option better. D. And the face cut in this ஓகே. cheeks and இவர் கூட கொஞ்சம் ஹீரோ மாதிரி தான் தெரியறாரு. ஃப்ரீஸ் பண்ணலாமா? பண்ணுங்க. ஓகே, ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். சோ சுஷ்மிதா சேனோட பிரதர் இவங்க தானா? பார்க்கலாம். ரைட்டா ராங்கா? ஐயோ, இவங்க ராஜீவ் இல்ல. யார் அப்ப ராஜீவ்? ஃபர்ஸ்ட் நீங்க 10,000 கொடுத்துடுங்க. ஓ இந்தாங்க. Thank you. யாரு ராஜீவ்? யாரு? சோ இவங்க தான் ராஜீவ், சுஷ்மிதா சேனோட பிரதர். சோ ராஜீவ் சேன். அந்த போட்டோல கூட நீங்க பார்த்தா ரேம்ப் வாக் போட்டோ தான் க்ளோஸ்ல போட்டிருந்தாங்க. Okay. அந்த போட்டோ தான் இது. சோ செகண்ட் செலிபிரிட்டி क्वेश्चनக்கு 10,000 நீங்க கொடுத்துட்டீங்க. தேர்ட் செலிபிரிட்டி கேட்டகரி பார்க்கலாம். செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ் அண்ட் ஆட் மேன் அவுட். Celebrity kids. சோ மிஸ்டர் அப்பாஸ், காதல் தேசம் அப்பாஸ். All right. அப்பாஸோட பையன் யாரு? அதான் क्वेश्चन. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி No. ஆப்ஷன் சி. எனக்கு இவரோட ஹேர் ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கூட. இங்க ஏதாவது மேட்ச் தெரியுதா? இல்ல. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் கொஞ்சம் செட் ஆகுற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் பண்ணலாமா? ஏன் செட் ஆகுது? That soft features, you know, he's looking very soft and that அந்த பால்வடியும் முகம் சொல்வாங்களே, ஆமா, அந்த மாதிரி இருக்கு. ஹேர் ஸ்டைல் கூட கொஞ்சம் அந்த காதல் தேசம்ல அப்பாஸோட ஹேர் ஸ்டைல் மாதிரி சாஃப்ட் ஹேர். ஆமா. அந்த ஆப்ஷன் சி ஒரு வாட்டி. ஆப்ஷன் சி. என்ன சொல்றீங்க? I think I'll go with option D. ஆப்ஷன் டி ஃப்ரீஸ் பண்ணிடலாமா? ஓகே, ரெடி? Okay. 20,000, 10,000. Okay. ஓகே, ரைட்டா ராங்கா? இந்த பையனோட பேர் ஐமான். சோ இந்த ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் 1,60,000. தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ரவுண்ட் ரூல்ஸ். ஆமா, கண்டிப்பா வேணும். உங்களை மாதிரியே ஒரு 7 பேர் இருப்பாங்களா? நீங்க எப்பவாவது சந்திச்சிருக்கீங்களா அந்த மாதிரி? பட் நான் பாத்திருக்கீங்களா? இல்ல, அதான் முடியாது, பார்க்க முடியாது. எங்கெங்கயோ இருப்பாங்க. ஒருத்தர் பிரேசில்ல, ஒருத்தர் சுவிட்சர்லாந்துல, டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ். ஆனா ஒரே வீட்டுல 2 பேர் இருந்தா ட்வின்ஸ். சோ இந்த ரவுண்ட் ட்வின்ஸ் பத்தின ரவுண்ட். பார்க்கலாமா? பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட் பூவா தலையா. சோ இப்போ ஒரு ட்வின்ஸை பத்தி நாங்க ஏவி உங்களுக்கு காமிக்க போறோம். நீங்க கிளியரா அப்சர்வ் பண்ணுங்க ஏவிய. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ட்வின்ஸ் இங்க லைவா வர போறாங்க. சோ யாரு சீதா, யாரு கீதா, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக பேர் சொல்றேன். அவங்க யாருன்னு நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் ஏவி நல்லா பாருங்க, அதுக்கப்புறம் ஸ்டில் போட்டோ கூட காமிப்போம். அந்த ஸ்டில் போட்டோல கூட அவங்க ஃபீச்சர்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யாரு யாருன்னு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணா உங்களுக்கு நாங்க 1 lakh rupees கொடுப்போம். சோ இந்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு 50,000 கொடுத்துடுறேன். 50,000 ஏன்னா நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா இன்னொரு 50,000 கொடுப்பேன். இல்லாட்டி இந்த 50,000 திருப்பி வாங்கிப்பேன். ஓகே. சோ இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு அதிகமா ரிஸ்க் இல்ல. ஏன்னா அந்த பைசால இருந்து ஒண்ணுமே போக மாட்டேங்குது. இது மட்டும் தான். சரி, ஓகே. இப்ப வரவங்க வந்து ட்வின்ஸ் வந்து ஒன்லி ஒருத்தர் தான், ஒரு ட்வின் பேர் தான் வருவாங்களா? ஒரு ட்வின் பேர் தான். அதே ரொம்ப கன்ஃபியூஷனா தான் நினைச்சேன். ஏன்னா 2-3 வாட்டி 3 பேரு 4 பேரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. இல்ல only one. ஓகே. சோ ஏவி பார்க்கலாம். என் பேர் மகாலட்சுமி. கம்மன் காலேஜில் ஃபைனல் பிகாம் படிக்கிறேன். என் பேர் சத்யா. நான் கம்மன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் 3rd year பிகாம் படிக்கிறேன். திருவண்ணாமலையிலேருந்து வரேன்.
இவங்க பேரு மகா, அவங்க பேரு சத்யா. அப்பா ரொம்ப சிமிலரா இருக்காங்க. ரொம்ப சிமிலரா இருக்காங்க. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? அப்படி எப்படி கழுத்துக்கிட்ட கரெக்டா அந்த இது கூட லைன் கூட கரெக்ட்டா ஜா லைன் டபுள் சின். ஓ மை காட். முடிஞ்சிருச்சா? ஓகே ஃபினிஷ்ட். மகா சத்யா. ஓகே. சோ இப்போ கூப்பிட்டுமா மகா சத்யா. ஆமா ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடைச்சது எனக்கு. கிடைச்சதா? ஆனா அப்படியே வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். மாறி கீறி வந்துட்டுனா கஷ்டமாயிடும். இல்ல அப்படி வர மாட்டாங்க. வர மாட்டாங்களா? ஐயோ ஐயோ நான் அதுதான் கொஞ்சம். ஓகே லெட்ஸ் வெல்கம் மகா அண்ட் சத்யா. பாவி பயலே உயிர் மூச்சில் கடை போடறோயா ஆவி புகையாய் அடி நெஞ்சில் விளையாடற போகாம நான் புவியலதா புறப்பெடுத்ததையே அது புரியதடா ஓ நிலநிலதா குடியிருந்திடத்தா என தெரியுதடா வந்து ஆடல இல்லையா? நீங்க க்ளூவே கொடுக்க வேணாம். அவங்க ஆடல, அதனால கட்டி கட்டி. ரொம்ப அநியாயம் இது. ஓகே நீங்க இங்க நான் நில்லுங்க. ஆடிட்டா, A and B. எனக்கு இருக்கிறதே கொஞ்சம் டைம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க வந்து ஆடி. ஓ மை காட். ஓகே சோ சொல்லுங்க. நீங்க பேசக்கூடாது. ரொம்ப அழகா டான்ஸ் பண்ணீங்க. வெரி குட். தேங்க் யூ. இப்போ பாருங்க போட்டோஸ் ஆன் எல்இடி ஸ்கிரீன். ஐயோ கண்ணாமூச்சி ரே கண்டுபிடி யாரு. ரவுண்டோட முடிவு என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்தாங்க நீங்க கொடுத்த 50,000. இல்ல இது ரொம்ப கஷ்டமான ஆப்டிமிஸ்டிக்கா நம்ம யோசிக்கணும். ஆப்டிமிஸ்டிக் சொல்லிடுங்க. மகா சத்யா. சோ ஆப்ஷன் ஏ. ஏ மகா, பி சத்யா. சத்யா பார்க்கலாமா? ஃப்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ மகா, ஆப்ஷன் பி சத்யா. கரெக்டா ராங்கா? உங்க கையால கொடுத்துடுங்க. 50,000 கொடுங்க. நீங்க மகா. மகா அவங்க சத்யா. நான் இது ஃப்ளூக், டோட்டல் ஃப்ளூக். நான் சும்மா சொன்னேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு சுத்தமா வந்து ஒரு வித்தியாசம் எங்கேயுமே தெரியல. ரொம்ப ஐடென்டிக்கலா இருக்கிறீங்க நீங்க. கொஞ்சம் கிட்ட பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா தெரியும். எனக்கு இங்க வெட்டு இருக்கு, இவளுக்கு வெட்டு இல்ல. ஓ அந்த அளவுக்கு கிளியரா அதுல தெரியலங்க அந்த போட்டோல. பட் வா I was so excited. இந்த கேம், இந்த ரவுண்ட் வின் பண்ணது தான் பெஸ்ட். So thank you மகா, thank you சத்யா. ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு. Thank you. So இப்போ உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் 2,60,000. Thank you. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் விளையாட போறீங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you. ஜீன்ஸ்ல நம்ம லாஸ்ட் ரவுண்ட் தலைமுறைகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி மியூசிக் மாஸ்ட்ரோ இளையராஜா சாரோட ஃபேமிலி. ஓ ஓகே. ஓகே சோ
ரைட்ல பாத்தீங்கன்னா போட்டோஸ் எல்லாமே ஜம்பிள்டா இருக்கு. லெஃப்ட்ல உங்களுக்கு ஃபேமிலி ட்ரீ தெரியுது இல்லையா? ஆமா. சோ இந்த ஃபேமிலி ட்ரீல நீங்க கரெக்டா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் 1 2 3 4 5ல, அதுக்கப்புறம் 6ல இருந்து 13ல வரைக்கும் செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் 14ல இருந்து 18th வரைக்கும், 19 and 20th நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இல்ல இப்போ இளையராஜா சார்னா இளையராஜா சார் அண்ட் அவங்க வைஃப் ஜாயிண்டா இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். இல்ல 3 4 எல்லாம் என்ன? 3 4 என்னன்னா இளையராஜா சாரோட பிரதர் இல்லாட்டி சிஸ்டர், நீங்க வந்து ரொம்ப ஈஸியா இளையராஜா சார் ஃபேமிலி சொன்னீங்களேன்னு நினைச்சேன். அதெல்லாம் அவங்க பிரதர், அவங்களோட சிஸ்டர், ஏகப்பட்டது. ரொம்ப ப்ராமினன்ட் ஃபேமிலி இல்லையா? உங்களை நான் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன். சோ இந்த கேம் ஆடும்போது ரூல் என்னன்னா, நீங்க கரெக்டா ஒரு போட்டோவை கிளிக் பண்ணி ஒரு நம்பர்ல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த போட்டோ அங்க கரெக்டா இருக்குன்னா மேட்ச் ஆயிடும். ஓகே. சோ அந்த போட்டோ அங்க ஸ்டிக் ஆயிடும். இல்லாட்டி மேட்ச் ஆகாது. and you have to give me back 5000. ஓகே. நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு 10000 கொடுப்பேன். ஓகே. and நீங்க மேட்ச் பண்ணும்போது லக்கி ஸ்டார் வந்ததுன்னு நினைச்சுக்கோங்க, அப்போ எல்லா நம்பர்ஸும் கலர்ல வந்துடும். கிரீன் கலர் ஃபார் கேர்ள்ஸ், ரெட் கலர் ஃபார் பாய்ஸ். ஓ, சோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகே ஓகே ஓகே. இன்னொரு ஸ்பெஷல் ரூல் என்னன்னா, இந்த ரவுண்ட்ல ஒரு டைம் பாம்ப் இருக்கு. அந்த டைம் பாம்ப் வந்து 1 மினிட்டுக்குள்ள நீங்க கரெக்டா ஒரு போட்டோவை ஒரு நம்பர்ல வச்சிடணும். நீங்க 1 மினிட்டுக்குள்ள போட்டோ வைக்கலன்னா 5000 நீங்க எனக்கு திருப்பி கொடுத்துடணும். ஓகே. சோ இதுதான் மெயின் 3 ரூல்ஸ். சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்றீங்க? இளையராஜா சார் ஃபர்ஸ்ட். அவர்தானே எல்டெஸ்ட். கரெக்ட் ஆன்சர். சோ ஃபேமிலில எல்டெஸ்ட் சன் இளையராஜா சார். சோ 10000 rupees இளையராஜா சார் போட்டோவை கரெக்டா மேட்ச் பண்றதுக்கு. சோ நெக்ஸ்ட் அவங்க வைஃப் போட்டோ மேட்ச் பண்ண போறீங்களா? எஸ். ஓகே. கரெக்ட் ஆன்சர். ஜீவா மேடம் அவங்க போட்டோ கூட கரெக்டா மேட்ச் பண்ணீங்க. சோ நெக்ஸ்ட் என்ன நம்பர் 3 போறீங்களா இல்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போட்டோ பார்க்க போறீங்களா? 3 போயிடலாமா? ஓகே. 3 யாருன்னு தெரியுமா? யா. யாரு? கரெக்ட் ஆன்சர். சோ லக்கி ஸ்டார் கூட அங்கே இருக்கு. அமரன் சார், thank you so much. அவர் எப்பவுமே என்ன கைவிட மாட்டார். சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்கை அமரன் சார், உங்களுக்கு லக்கி ஸ்டார் கொண்டு வந்திருக்காங்க. சோ 10000 rupees and green and red color combinations எல்லாமே தெரியுது கிளியரா? சோ greenனா லேடிஸ் and redனா ஜென்ஸ். சோ நெக்ஸ்ட் யாரோட போட்டோ? நம்பர் 4 அப்படினா கங்கை அமரன் சாரோட வைஃப் போட்டோ இல்லையா? அவங்கதான் மிஸ்ஸஸ் கங்கை அமரன். ஓகே. சோ 10000. thank you. ஓகே. சோ நெக்ஸ்ட் நம்பர் 5. நம்பர் 5 ரெட் கலர்ல இருக்கு. ஆமா. அப்படினா பாய். எஸ். அவருடைய இன்னொரு பிரதர் பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமா. பாஸ்கர் வந்து அவர்தானா? அவர்தான் நினைக்கிறேன். ஆர்டி பாஸ்கர் சார். கரெக்ட் ஆன்சர். எடுத்துக்கோங்க. மறுபடியும் 10000. சோ 1 2 3 4 5 போட்டோஸ் கரெக்ட்டா வெச்சிட்டீங்க. ஓகே. இதுல நான் தப்பு பண்ணா எப்படி ஏதாவது 5000 நீங்க எனக்கு கொடுக்கணும். அவ்வளவுதான் இல்ல? பட் ஐ வில் கெட் மோர் சான்ஸ்ல மறுபடியும் செட் உங்களுக்கு பண்ண சான்ஸ் இருக்கு. ஆனா பைசா கம்மியாயிட்டே இருக்கும். அது பரவாயில்லை. பரவாயில்லையா? ஆனா பைசா கம்மியாகாம வின் பண்ணனும். அதுதான் த்ரில். நெக்ஸ்ட் என்ன நம்பர் 6ஆ? ஆமா, நம்பர் 6. அப்படினா இளையராஜா சாரோட மூத்த பையன். ஃபர்ஸ்ட் பையன். ஓகே. eldest son. கரெக்ட் ஆன்சர். இன்ஃபேக்ட் இவர் வந்து நிறைய மியூசிக் ஏன் போடல, நிறைய படங்கள் ஏன் பண்ணலன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பிகாஸ் நாம் இருவர் நமக்கு இருவர் படத்துல இவர் தான் மியூசிக் போட்டாரு. அண்ட் மை காட், தோஸ் சாங்ஸ் வேர்
awesome. In fact, மகேஸ்வரியோட சாங் ஆத்தி அடியாத்தின்னு ஒரு சாங், அப்புறம் என்னோட அந்த இந்த சிரிப்பினை எங்கு பார்த்தேன், all those songs were like, you know, so good. And in fact, என் பாட்டு அன்னைக்கு வந்து டைம் இல்லாம இன்ஃபேக்ட் பிரபுதேவா வந்து நார்மலி எல்லா சாங்க்கும் நிறைய டைம் எடுப்பாங்க, நிறைய ரிஹர்சல்ஸ், இட் டேக்ஸ் அ லாங் டைம் ஒரு ஷூட் பண்றதுக்கு, கொரியோகிராஃப் பண்றதுக்கு. ஆனா டேட் எல்லாம் வேஸ்ட் பண்ணி டைம் இல்லை, and we have to finish the song, we have to release the movie. அதனால 1 நாள் அந்த சாங் எடுத்தாங்க, இந்த சிரிப்பினை எங்க பார்த்தேன். So I was like so அப்படியே என்ன சொல்றது, ரொம்ப டிசப்பாயிண்டா இருந்தேன். ஏன் இப்படி எடுத்திருக்காங்களே, அரைகுறையா எப்படி வரப்போகுது, அருமையான பாட்டு வேற, அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டு வேற, ஏன் இப்படி பண்றாங்க. பட் ஆன் ஸ்கிரீன் இட் கேம் அவுட் so well. So அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கிறாரு, பட் I don't know why he didn't do many movies. Probably he will do. Yeah. So 10,000 for placing Karthik Raja sir's photo rightly. Correct. Next, number 7 number 8? சரி, okay, 7. Mrs. Karthik Raja பட photo. ஓ, Mrs. Karthik Raja வாது அப்படிதானே? ஜாயின் ஆயிருக்கு இல்லையா photo, அந்த நம்பர்ஸ் எல்லாம். Okay, அப்ப 7 இல்ல, wait. I'll go for 8. ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னா பாய். கரெக்ட் ஆன்சர். இளையராஜா சாரோட 2வது பையன் யுவன் சங்கர் ராஜா. 10,000. இவங்க கூட ரொம்ப பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர். தமிழ்ல பண்ணிருக்காங்க, தெலுங்குல பண்ணிருக்காங்க, நிறைய லாங்குவேஜஸ்ல நிறைய பண்ணிருக்காங்க. வெரி சக்சஸ்ஃபுல் and very talented. So next number 9 பாத்தீங்கன்னா டாட்டர். ஆமா, தெரியுமா? வெச்சிருங்க. பவதரணி. She is also a music director. Yeah, music director, beautiful singer. Right. So 10,000 for that. Okay. இப்போ number 10 அவங்களோட ஹஸ்பண்ட் போட்டோ அது வைக்கிறீங்களா, இல்லாட்டி நம்பர் 11, 12, 13 பாக்குறீங்களா? 11, 12, 13 இல்ல, I'll go with 16, 17, 18. Okay, so number 16. 16 னா கங்கை அமரன் சாரோட குழந்தைங்க. வெங்கட் பிரபு சார் கரெக்ட். அண்ட் உங்களுக்கு 10,000 rupees. Thank you. So கங்கை அமரன் சாரோட எல்டஸ்ட் சன் வெங்கட் பிரபு சார். இப்போ நம்பர் 18 நம்பர் 17? இல்ல, ஆக்சுவலி 18 வந்து அந்த டைம் பாம் சொன்னீங்களே, அதுக்கு நான் வெச்சுக்கிறேன். ரொம்ப தெரிஞ்சவங்க, நல்லா தெரிஞ்சவங்க எல்லாம் கொஞ்சம் சேஃபா இருக்கட்டும். ஓகே, இனிமே எல்லாரையும் நான் செட் பண்ணணும். அதனால 18 வந்து only for time bomb. Premji, you're for the time bomb. Because you're a time bomb. சரி, நெக்ஸ்ட் வெங்கட் பிரபுவோட வைஃப் நான் எங்கேயோ பார்த்தேன், பட் I don't remember so well. ஐ திங்க் ரிஸ்க் இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் பிரதர் அண்ட் சிஸ்டரை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வைஃப்ஸ்க்கு போனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். Must be பாஸ்கர் சாரோட எல்டஸ்ட் சன்னா யங்கஸ்ட் சன்னா? எல்டஸ்ட் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஒயிட்டா இல்ல, தாடி எல்லாம். டைம் பாம்பு. பிரேம்ஜி அமரன், கமெடியன், சிங்கர், மியூசிக் டைரக்டர், சூப்பர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். பார்த்தாலே சிரிப்பு வருது. இன்னொரு 10,000. ஓகே ஓகே. சோ டைம் பாம் சேஃப். ஒன்னும் நீங்க எனக்கு மறுபடியும் டைம் பாம் இல்ல, வராது. ஓகே. சோ நெக்ஸ்ட் அது யாருன்னு நினைக்கிறீங்க? ஓ, தெரியுமா உங்களுக்கு? பர்த்டே பார்ட்டி எங்கேயோ பார்த்துருக்கீங்க நீங்க. அதான் இவங்க வெங்கட் பிரபு சாரோட டாட்டர் சிவானி. ஆமா, எல்டஸ்ட் டாட்டர். ஸோ இவங்களை பத்தி தெரியும். செகண்ட் கூட தெரியும் நினைக்கிறேன் நான், இல்லையா? உங்க டாட்டரோட பர்த்டே பார்ட்டில மீட் பண்ணிருக்கீங்களா நீங்க, இல்ல அவங்களோட? இல்ல, அவங்க பிக்சர்ஸ் பாத்துருக்கேன் நான். ஓகே, ஆமா, பட் பர்சனலா மீட் பண்ணது கிடையாது. ஓகே. சோ நம்பர் 20.
இதுல வேற இந்த கேர்ள் பாய் வேற வந்துச்சா, சோ ஈஸியா இருக்கு. ஆமா. வெங்கட் பிரபு சாரோட யங்கஸ்ட் டாட்டர் கியூட் விக்ரிந்தி. 10,000. Okay, so next photo. Next photo, I think I'll go with Number 12. Number 12. பாஸ்கர் சாரோட டாட்டர். பாஸ்கர் சாரோட டாட்டருக்கு போலாமா? I think this is her. ஒரு போட்டோவாவது நீங்க மிஸ் மேட்ச் பண்ண மாட்டீங்களா? இருங்க நான் ட்ரை. ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம்? நீங்க என்கிட்ட இந்த பைசா வாங்கிட்டே இருக்கீங்க. ஐயோ ஒண்ணும் தர மாட்டீங்க. இருங்க, எனக்கு என்னமோ அவங்க தான் தோணுது. வெயிட், லெட்ஸ் see. நீங்க ஒரு வின்னிங் ஸ்ப்ரீல இருக்கீங்க. என்ன டச் பண்ணாலும் அது கோல்டு. 10,000. இவங்க பேரு வாசுகி. She is a costume designer. ஓ ஓகே. So next number 13. ஓகே. ஐயோ 13 வந்து இவங்களா? பாஸ்கர் சாரோட யங்கஸ்ட் சன் இவங்களா? ஆரா ஜெயவான் தெரியலையே. உங்களுக்கு கார்த்திக் ராஜா சாரோட சன்ஸ் தெரிஞ்சிருந்தா அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. கார்த்திக் ராஜா சாரோட சன்னா? பாருங்க ஃபீச்சர்ஸ் பாருங்க. Okay, I think this is the eldest one. So கார்த்திக் ராஜா சாரோட எல்டஸ்ட் சன். ஓகே, இப்போ வெச்சிருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நாங்க எல்லாம் ரொம்ப ஷார்ப். ஓகே, சோ இவர்தான். இது கூட கரெக்டா வெச்சிட்டீங்க. கார்த்திக் ராஜா சாரோட யங்கஸ்ட் சன். எஸ். மறுபடியும் 10,000. So 1,60,000 ஜெயிச்சிட்டீங்க. எஸ், இந்த ரவுண்ட்ல. ஆமா. ஓகே, இல்ல மொத்தமா ஜெயிக்கிறதா தான் ஐடியா. ஆமா மொத்தமா ஒண்ணு கூட தப்பு இல்லாம. ஓகே, எய்ம் அதுதான். பார்க்கலாம். இப்போ நீங்க நம்பர் 13ல வெச்சிட்டீங்கன்னா ஸ்பௌசஸ் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா 13 நம்பர் கொஞ்சம் ஃபீச்சர்ஸை வச்சு பார்க்கலாம். இதுதான் கொஞ்சம் தெரியலையே. I think R is 13. I think so. I'm Try not பண்ணலாமா? very sure. Try பண்ணலாம்ல? Okay, I think number 13 is Mr. R. ஓகே, பார்க்கலாம். அப்பா, ஒரு மிஸ் மேட்ச் கிடைச்சிருக்கப்பா. only one மிஸ் மேட்ச். அவங்க இல்ல. Okay. சோ பாஸ்கர் சாரோட யங்கஸ்ட் சன் அவங்க இல்ல. சோ இப்போ யாருன்னு நினைக்கிறீங்க? Obviously இவர்தான். So Mr. J is Mr. 13. ரைட் ஆன்சர். இவங்க பேர் ஹரி பாஸ்கர். Okay. சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. இவங்க ஆர்டிஸ்ட். Okay. ஓகே, சோ நம்பர் 7, நம்பர் 10, நம்பர் 17. ஆமா. இப்போ நம்பர் 10 ஈஸியா இருக்கு இல்லையா? வெச்சிடலாம் இல்லையா? 10 easy. நானே வெச்சிடுறேன். வேண்டாம். கரெக்ட் ஆன்சர் 10,000. பௌத்தரணியோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் சபரி. இன்னும் 2 போட்டோ இருக்கு. அதுல ஒரு போட்டோ நீங்க கரெக்டா வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு போட்டோ மேட்ச் ஆயிடும். ஐயோ. சோ எந்த போட்டோ வைக்க போறீங்க? இல்ல நீங்க வைக்கலன்னா ஒரு 5,000 எனக்கு கிடைக்கும். இருங்க, நான் பிரபுவோட வைஃபை பார்த்திருக்கிறேன். பட் ஐ டோன்ட் ரியலி ரிமெம்பர் ஹர் வெரி வெல். பிக்சர்ஸ்ல தான் பார்த்திருக்கேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. I think this is her. So நம்பர் 17ல வைக்க போறீங்களா? Number 17. That is a mismatch. So first நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 5,000 எனக்கு கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் இப்போ கரெக்டா மேட்ச் பண்ணிடுங்க. கேம் ஓவர். மேட்ச் பண்ணுங்க. So இந்த 10,000 and last and
ஃபைனல், அதுக்கு 10,000 ஒன்றும் கிடையாது, அது ஒன்று தான் இருக்கு, அதனால வச்சுக்கோங்க. அது சரி. நீங்க மொத்தமா ஜீன்ஸ் ஷோல ஜெயிச்சிருக்கிற அமௌண்ட் 4,30,000. என்ன பண்ண போறீங்க? தெரியல, நான் இவ்வளவு ஜெயிப்பேன்னு நினைக்கல. ஜெனரலி என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் சேரிட்டி, மோஸ்ட் ஆஃப் இட் ஷாப்பிங். ஷாப்பிங்ல என்ன, செருப்பா, ட்ரெஸ்ஸா? எல்லாமே வாங்குவேன். இப்போ என்னன்னா எல்லாருக்கும் வாங்குவேன். பிகாஸ் வீட்ல அம்மா, டாட்டர் எல்லாருக்கும். ஷாப்பிங்ல எனக்கு மட்டும் கிடையாது. ஓகே, சோ ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த கேம்? வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்ஃபேக்ட் நம்ம நிறைய பேரை தெரியும், நிறைய பேரை பார்த்திருக்கோம். அவங்க ஃபேமிலிஸ் திடீர்னு அவங்க ஃபேமிலிஸ் இவங்களா அவங்களான்னு கேட்கும்போது இட்ஸ் லைக் ரொம்ப தெரியும் நினைச்சது கூட தப்பா போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் லைக் ரியலி நைஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ஓகே, சோ ஒன்ஸ் அகைன் ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. சோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு செலிபிரிட்டி விளையாட போறாங்க, ஜீன்ஸ். So this is Suma signing off. Until then, take care, good night and bye bye.